ஐஐடி விசஸ் பிட்ஸ் பலானி ரெண்டு பேருமே இந்தியாவோட டாப் இன்ஜினியர்ஸை கிரியேட் பண்றாங்க. அண்ட் ஐஐடியில் இன்ஜினியரிங் பண்றதுக்கு ஜேஇ அட்வான்ஸ் கேட்குறாங்க. அண்ட் பிட்ஸ் பலானியில் இன்ஜினியரிங் பண்றதுக்கு பிட்செட் அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்குறாங்க. அண்ட் ஐஐடியில் இன்ஜினியரிங் பண்றதுக்காக ஜேஇ அட்வான்ஸ்க்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்படின்னா எவ்ரி இயர் 12 இருந்து 13 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ மெயின்ஸ்க்காக அப்ளை பண்றாங்க. இதுல டாப் 2.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதி ஹை பர்சன்டேஜ் எடுக்கக்கூடிய 2.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ்க்கு எழுதுறதுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. இதுல சீட் எவ்வளோ இருக்குன்னா 17,000 சீட் தான் இருக்கு. அப்ராக்சிமேட்டா 17,000 சீட் இருக்கு. அப்போ இதுல சீட்டை செக்யூர் பண்றது ஐஐடிஸ்ல இன்ஜினியரிங் சீட்டை செக்யூர் பண்றது டாப் 1% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதுல சீட் கிடைக்குது. அதுலயுமே டாப் ஐஐடி போனோம் அப்படின்னா பிலோ 0.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டாப் ஐஐடியில் டாப் பிரான்ச்சஸ் சூஸ் பண்ண முடியுது அவங்களுக்கு. ஸோ காம்படிஷன் ஹெவி ஹை காம்படிஷனாக இருக்கு. இந்த பக்கம் பிட்செட் அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எவ்ரி இயர் 3 to 3.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதில் சீட் எவ்வளோ இருக்குன்னா 3000 சீட், அப்ராக்சிமேட்டாக 3000லேருந்து 3100 சீட் இருக்கு. இங்கேயுமே காம்படிஷன் ஹெவி தான். ஸோ 1% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சீட் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன். ஸோ லிமிட்டடாக பவர்ஃபுல்லாக குவாலிட்டியான சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி 3000 சீட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் டைப், கவர்மெண்டோட பவர் மூலமாக அவங்க 17,000 சீட்டை கொடுக்க முடியுது. அண்ட் ஓவராலாக ஐஐடிஸ் அக்ராஸ் இந்தியாவில் 23 கேம்பஸ் இருக்கு. இது கவர்மெண்ட் பவர் மூலமாக. அண்ட் பிட்ஸ் பலானியை பொறுத்தவரையில் 4 கேம்பஸ் இருக்கு. பிட்ஸ் பலானி, ஹைதராபாத், கோவா அண்ட் துபாய் கேம்பஸ் 4 கேம்பஸ் இருக்கு. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஐஐடியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு 4 இயர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 4 லேக்லேருந்து 12 லேக் அப்படிங்கிறது ஆகும். இது கவர்மெண்ட் ஃபண்ட் மூலமாக ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கிறதுல 8லேருந்து 12 லேக் அப்படிங்கிறது ஃபீ ஆகுது. அண்ட் பிட்ஸ் பலானியில் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு 25லேருந்து 30 லேக் ஃபீ ஆகும். ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீ அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலுமே இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் பிட்செட்டில் டாப் 500 ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலி இன்கம் பிலோ 20 லேக்ஸ்க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்படிங்கும்போது 4 இயருமே ஃபீ பே பண்ண வேண்டாம், 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, எவ்ரி செமஸ்டரில் 7.5 சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 1 or 2% ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது அவங்களுக்குமே அப்ளிகபிள் ஆகும். அண்ட் பிளேஸ்மெண்ட் ஐஐடியில் பிளேஸ்மெண்ட் ஹை பிளேஸ்மெண்ட் இருக்குது. 2லேருந்து 4 crore வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கு, இன்டர்நேஷனல் பேக்கேஜஸ். அண்ட் பிட்ஸ் பலானியில் ஹையஸ்ட் பேக்கேஜ் 1 to 1.5 crore ஹையஸ்ட் பேக்கேஜ். ஸோ சிமிலராக ரெண்டு பக்கமே ஹை பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது டாப் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் ஐஐடியில் இருக்கக்கூடிய டாப் கேம்பஸ்ல 20 to 25 லேக் அப்படிங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜாக இருக்குது. பிட்ஸ் பலானிலையுமே ஆவரேஜ் பேக்கேஜ் 20 to 22 LPA ஆவரேஜ் பேக்கேஜாக இருக்குது. அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐஐடியில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது, குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் பிட்ஸ் பலானியில் மினிமம் மேண்டட்டரியாக 2 இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், அவங்க அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ரிசர்வேஷன் ஐஐடியில் ரிசர்வேஷன் இருக்குது. அண்ட் பிட்ஸ் பலானியில் நோ ரிசர்வேஷன், ஒன்லி மெரிட் சீட் மட்டும்தான். அண்ட் அட்டெண்டன்ஸ் பாலிசி ஐஐடியில் 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். மோஸ்ட்டாக எல்லா இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனுமே 75% அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க. பட் பிட்ஸ் பலானியில் 0% அட்டெண்டன்ஸ் பாலிசி, அதாவது ஃப்ளெக்சிபிளாக அவங்க கரிக்குலத்தை அவங்களே ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். 0% அட்டெண்டன்ஸ் பாலிசி இது பிட்ஸ் பலானியில் மட்டும்தான் இருக்கு. ரெகக்னிஷன் ஐஐடிக்கு ஹை ரெகக்னிஷன் இருக்கு அக்ராஸ் வேர்ல்டு ஃபுல்லாகவே. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியர்ஸை ஐஐடி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ரெகக்னிஷன் இருக்கு. அண்ட் பிட்ஸ் பலானியோட ரெகக்னிஷன் குளோபலி குட் ரெகக்னிஷனாக இருக்கு. அண்ட் அலுமினி நெட்வொர்க்கு, ஸோ ஐஐடியில் ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க்கு, ஸ்டார்ட் அப் சிஓ, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஐஐடியில் படித்தவங்க. சிவில் சர்வீஸ் சைடு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் சைடு, இன்னொன்று சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டெக் சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுறது ஐஐடிஸ்ல படித்த இன்ஜினியர். ஸோ அலுமினி நெட்வொர்க்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. பிட்ஸ் பலானியில் அலுமினி நெட்வொர்க் இங்கேயுமே ஸ்டார்ட் அப் கல்ச்சர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சிஓ அண்ட் சிவில் சர்வீஸ் சைடு அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சக்சஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ணதுமே பிட்ஸ் பலானியோட அலுமினி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓவராலா ஐஐடி இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் அகாடமிக் பிராண்ட், அதை
யாராலையுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் பிட்ஸ் பழனி இந்தியாவோட டாப் பிரைவேட் டெக் பிராண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டால கிரியேட் பண்ணப்பட்ட லீடர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் வேல குவாலிட்டியான பிரைட் மைண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லீடர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஓன் வேல. இதை எதுவுமே ஹைப் பண்றது கிடையாது. இதுல ரெண்டுல எது உங்களுக்கு ஃபிட் ஆகும் நினைக்கிறீங்களோ நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.